லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஒரு புதிய மாற்றத்துக்கான ஆரம்பம். இதத்தான் பல்ஜிண்டர் காலியா அவரோட த பாத் டு சக்சஸ் ஆஃப்டர் லவ் ஃபெயிலியர் என்ற புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மனசு உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல அந்த வலியையே ஒரு வெப்பனா மாத்தி எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த புக்கோட சாரம். டேர்னிங் பெயின் இன்டு ட்ரையம்ஃப் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு வரி பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஆனா, அந்த வேதனையிலே காலத்த ஓட்டாம, அத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துங்க. உங்கள வேணான்னு சொன்னவங்க முன்னாடி, நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்த வளர்த்துக்கோங்க. லவ் ஃபெயிலியர் அடைஞ்ச பல பேர் செய்யற தப்பு, தங்கள தாங்களே வெறுக்கிறது. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க அன்பை எதிர்பார்க்கிறத விட, முதல்ல உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. நீங்க யாரு? உங்க திறமை என்ன? அப்படின்னு உங்கள நீங்களே செதுக்க ஆரம்பிக்கும்போது, உலகம் உங்களை தேடி வரும். தோல்வியால வர்ற அந்த கோபத்தையும் ஆவேசத்தையும் உங்க கனவு மேல திருப்புங்க. மற்றவங்களுக்காக அழுதுட்டு இருந்த அந்த நேரத்தை உங்க கரியர் மேலையும் ஆரோக்கியம் மேலையும் செலவிடுங்க. அந்த பெயின் தான் உங்க வெற்றிக்கான மிகப்பெரிய ஃபியூல். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மன்னிப்பு. அது அவங்களுக்காக இல்லை, உங்க நிம்மதிக்காக. பழிவாங்கிற எண்ணம் இருந்தா நீங்க முன்னேற முடியாது. அவங்கள மன்னிச்சுட்டு உங்க பாதையில நடக்க ஆரம்பிச்சாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். ஒரு சின்ன சறுகலுக்காக ஒட்டுமொத்த பயணத்தையும் நிறுத்திடாதீங்க. இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் நாளைக்கு உங்க வெற்றி கதையில ஒரு டைமண்ட் மாதிரி ஜொலிக்கும். இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்ததா? நீங்க இப்போ எதை நோக்கி ஓட போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.